டெய்லரிங்கில் சாதிக்கணும்னு நினைக்கிற அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சேரீயில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லா டைப் வந்து நம்ம கட்டிங் பண்ணி போட்டிருக்கிறோம். இப்போ வந்து சேம் பார்த்திங்கன்னா அதே அம்பர்லாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சேலைக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றம் வரும். அதாவது இப்போ ஒரு சேலையில் வந்து சின்ன பார்டர் இருக்குது, பெரிய பார்டர் இருக்குது, பார்டரே இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக தைச்சோம்னா செம்மையாக வரும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதாவது எந்தெந்த சேலை எப்படி எப்படிலாம் தைக்கலாங்கிறது ஒரு முறை இருக்குது. அது பிரகாரம் நம்ம தைச்சோம்னா அதாவது வந்து வேறு லெவலில் இருக்கும். அது வந்து எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறது வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துட்டே இருங்க. நிறையா சேலைகள் இருக்குது, ஏகப்பட்ட சேலைகள் இருக்குது. அதில் விதவிதமாக தைக்கலாம், விதவிதமான மாடல்கள் இருக்குது, எண்ணற்ற ரகங்கள்ங்கிற மாதிரி அது வந்து போய்கிட்டே இருக்கும். நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் நான் போட்டுகிட்டே இருக்கிறேன், நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதிலலாம் இப்படி தான் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மெயினாக. அப்போ வந்து அது வந்து நீங்கள் உங்களுக்கே தைச்சி போட்டாலும் சரி, எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரெடிமேட் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து டிசைனாக தைக்கலாம், சூப்பராக தைக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற சேரீயும் சரி, இல்லை மற்றவங்க தைச்சி கொடுக்குறாருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுட்டோம், அதான் கட்டிங் வந்து அம்பர்லா. இது வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மெஷர்மெண்ட் தான். அவங்க வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் தைச்சி கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி ஒன்று தைச்சி கொடுத்து பக்கா அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. எனக்கு இதே மாதிரி தைச்சி கொடு, நான் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறேன், நீ விதவிதமாக தையின்ட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன். பாருங்கள், சைஸ் வந்து மாறி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, நான் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் பாருங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுல் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 49, சரிங்களா, 49. இப்போ வந்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு நீங்களே எப்படி அளவு எடுக்கணுங்கிறது, அம்பர்லா வந்து எப்படி நீங்கள் உங்களுக்கு தன்னைத்தானே அளவு எடுத்துக்கணுங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இவங்களும் அதே மாதிரி தான் வந்து அவங்களே அளவு எடுத்து வந்து கொடுத்தாங்க. இந்தாங்க நானே அளவு எடுத்தேன்னு சொன்னாங்க. அது பிறகு நான் கட்டிங் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு அழகாக செட் ஆகிடுச்சு. அதேமாதிரி நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன பிறகு தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 49 வந்து ஹைட்டு வேணும். இந்த கட்டு வருது பார்த்திங்களா, வயிறு, அதாவது இடுப்பு பகுதி வரைக்கும் ஒரு கட்டு ஒன்று வரும். அந்த கட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 15 வேணும், சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் அதாவது இந்த பிட்டு வந்து நான் ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிறேன். பாருங்க, ஃபோல்டு இந்த பக்கம் வச்சுக்கோங்க, ஓப்பன் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா பெருசாக இருக்கனால உங்களுக்கு வந்து பிட்டாக வந்து நான் கட் பண்ணிட்டு இருந்தால் டைமிங் ஆகிடும். அதனால தான் வந்து நமக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டான, அதாவது கட்டு 15 எவ்வளவோ, அது எவ்வளோ இருக்குதோ நீங்கள் வந்து லென்த்தாவோட போட்டு கட் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டைமிங் நான் சேவ் பண்ணி நான் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அவங்களுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 49 சொல்லியிருக்கிறேன், கட்டு வந்து பார்த்திங்கன்னா 15 வேணும், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த வந்து வெட்டிடலாம். இப்போ 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு இங்கே பாருங்கள், இப்படி போட்டுருங்க, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு வேணும், நான் 15 வச்சுக்கிறேன். மேலே வந்து 1/2 இன்ச்சு போயிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து இதில் ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ அவங்களோட ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 18 இன்ச்சு இருக்குது. நான் வந்து 16 இன்ச்சு தான் வச்சு அவங்களுக்கு வந்து கட்டிங் பண்ணி கொடுத்தேன், கரெக்டாக வந்துருச்சு, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 16னா 8 வரும். நான் ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக போயிடும், 8.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். 8.5 இன்ச்சு வச்சு பாருங்கள், நான் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.25 இங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்படி வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், கரெக்டாக இப்போ கோடு போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேலை வச்சுக்கோங்க, கரெக்டாக வந்து இது நல்லா 1 இன்ச்சு வந்து நல்லா குடஞ்சி எடுத்திங்கன்னா இந்த இடத்துல துணி லூஸுங்கிறது வரவே வராது. அதை மெயினாக தெரிஞ்சுக்கங்க. இப்படி இந்த அளவுக்குலாம் இப்படி வெட்டிட்டிங்கன்னா இந்த இடத்துல துணி வந்து லூஸ் வரும். நீங்கள் ரெடிமேட்லேயே நிறையா பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லூஸ் வரதுக்கு காரணம் இப்படியே தான் கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் லூஸ் வரும். நீங்கள் நல்லா இப்படி குடஞ்சி நல்லா வளைச்சி வெட்டினீங்கன்னா அந்த லூஸுங்கிறது வராது. இப்போ அவங்களுடைய செஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 48, சுற்றளவு வந்து 48 கேட்டிருக்கிறாங்க. இப்போ 48 தான் நம்ம வைக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டாக தான் கேட்டிருக்கிறாங்க, ஃபிட்டாக தான் போட்டிருக்கிறாங்க. அவங்க எடுத்த அளவு பிரகாரமே நான் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன், ஓகே அப்படின்ட்டாங்க. அவங்க லூஸ் வச்சு ஆளுனாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் வந்து அவங்க சொன்னாங்க எனக்கு ஓகேப்பா, கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது, எனக்கு இப்படி தான் வேணும்னாங்க. அதே மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சு, அதாவது 48. இப்போ 48 பாதி வந்து பார்த்திங்கன்னா 24 வரும். 24 பாதி வந்து பார்த்திங்கன்னா பாருங்க 12 இன்ச்சு வரும். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். 12 இன்ச்சு தான் அவங்களுக்கு தேவையான அளவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம வந்து 1.5 இன்ச்சு ப்ளஸ் வைக்கணும். துணி வந்து எக்ஸ்ட்ரா விடு வந்துடுறீங்களா, அந்த துணி
உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 13.5 இப்போ வந்து 13 இங்கே வச்சாச்சு சரிங்களா. இப்போ வந்து ஹிப்புக்கிட்ட வந்து சைஸ் வந்து அவங்க எவ்வளோ கேட்டாங்கன்னா 44 சுற்றளவில் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 44 அப்படின்னா 22 வரும், அதில் பாதி 11 வரும் சரிங்களா. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.5 விடணும். 11னா 12 வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல பேக்கில் டாட் போட்டிங்கன்னா ஃபிட்டிங் செம்மையாக வரும். அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், 12 நீ 13ஓட வச்சுக்கோங்க. பேக்கில் மட்டும்தான் போடணும். இப்போ வந்து இது லைட்டாக தள்ளி வச்சு இது வந்து மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து அவங்களுக்கு வந்து சுற்றளவில் வந்து 22 இருக்குது, அதாவது 11 வேணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன், புரிஞ்சிடும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், 22னா இதில் வந்து 11 வரணும் சரிங்களா. 11னா இது வந்து இந்த இடத்துல வந்து 12 வரணும் சரிங்களா. இங்கே பாருங்கள் 11 தான் வந்திருக்குது. இப்போ நான் இது எதுக்கு குத்து மதிப்பாக தான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சேன், ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 7 இன்ச்சு வச்சுட்டோம். இது வந்து நான் நார்மலாக தான் வச்சேன். இப்போ நீங்கள் வந்து மெயினாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆம்கோல் வந்து அளக்கிறதுக்கு சில பேருக்கு குழப்பமாகவே இருக்கும். என்னடா இப்படி வச்சா அப்படி வச்சா சரி வரலையே அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டாலாம் நீங்கள் போடவே கூடாது. இப்போ வந்து இது வந்து அவங்க வந்து நெக் வந்து இங்கே வரும், அது உங்களுக்கு போகிறதுக்காக தான் நான் போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லோவாக கேட்குறாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 7 இன்ச்சு கேட்குறாங்க, ஒரு 8 இன்ச்சு கேட்குறாங்க அப்படின்னு வச்சிங்கன்னா, இவங்களோட ஷோல்டர் வந்து எவ்வளோ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா இது பாருங்க 13 தான் வைக்கணும். இது உங்களுக்கு போகிறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வைக்கணும். ஏன்னா வந்து நான் லோ நெக்காக போடணும், கட் பண்ணணும் அப்படின்னு புரியாதவங்களுக்காக இந்த ஒரு டெக்னிக்கை நான் சொல்லித்தரேன், தெரிஞ்சுங்க. இப்போ இங்கே வச்சிட்டிங்களா, இப்போ பாருங்கள், இப்போ 1/2 இன்ச்சு இங்கே கீழே இறக்கி வச்சுங்க. இப்படி பாருங்க, இப்படி தான் இந்த இடத்துல தான் கோடு வரணும். அதாவது இந்த கோடு வந்து இப்படி தான் மார்க் பண்ணணும் சரிங்களா. இப்படி பாருங்க, இப்படி வச்சிட்டிங்களா, பாருங்க இப்படியே போயிடுங்க. இங்கே பாருங்க, டேப்பை கரெக்டாக அப்படி வச்சுங்க. இப்படி பாருங்க 12 இன்ச்சு வந்துச்சுங்களா, உங்களுக்கு புரியுதுங்களா. நமக்கு தேவை 11 22 ஆம்கோல். ஆனால் வந்து பாருங்கள், இதை வந்து நெக் வந்து நம்ம வந்து கீழே லோ நெக் மாதிரி, அதாவது நார்மல் லோ நெக் கூட கிடையாது, லோ நெக்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு கூட குறைக்கலாம். இது நார்மலாக வந்து ஒரு 7 இன்ச்சு 6.5 இன்ச்சு வரும்போது இப்படி வச்சா மட்டும்தான் ஷோல்டரில் வந்து வலியாமல் இருக்கும். ரெண்டாவது வந்து ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும். அதனால தான் உங்களுக்கு வந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி நான் மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரி, சொல்லணுங்கிறதுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறது. ஏன்னா மறுபடியும் வந்து நீங்கள் நான் இப்படி வைக்க போகிறேன்னா என்னென்ன பண்ணுறது, எனக்கு அதுக்கு ஷோல்டர் எவ்வளோ நான் வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி மார்க் பண்ணிவிட்டு நான் இப்படி பண்ணியிருக்கிறேன் சரிங்களா. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா இந்த 12 வந்து இங்கே உட்காந்துரும். இல்லை நான் தள்ளி வச்சுட்டேன், அந்த பாருங்கள் அவங்க எடுத்த அளவே நான் ஷோல்டர் வச்சுட்டேன், நான் இறக்க போகிறேன், நெக்கு வந்து இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டர் வந்து நிற்காது, அப்படியே இறங்கி 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 போயிடும். எப்படி சொல்கிறது, கை வச்ச மாதிரி இது வந்து ஷோல்டர் வந்து கைக்கிட்ட இறங்கிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. நீங்கள் நெக்கு வந்து எவ்வளோ வைக்க போகிறீங்களோ அதுலேருந்து தான் நீங்கள் வந்து ஒரு ஐடியாவே பண்ணணும். இல்லை நான் லெக் வந்து க்ளோஸாக தான் போட போகிறேன். அவங்களுக்கு வந்து பேக் நெக் வந்து 3 கேட்டுருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து 6.5 கேட்டுருக்காங்க. பேக்கில் வந்து 3னா இவ்வளோ தான் வரும் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து இறுக்கி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இதை நீங்கள் வந்து ஷோல்டர் வந்து இந்த அளவுக்கு வச்சிட்டிங்கன்னா அவங்களால போடவே முடியாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், போடவே முடியாது. அதனால தான் வந்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து பெருசு பண்ணுறோம். எதனால் ஷோல்டர் வந்து இவ்வளோ வைக்கிறோங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் நீங்கள் வச்சு கட் பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுங்களா. இப்படி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் இப்படி வச்சுங்க. வச்சுட்டு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 வேணும், அதாவது 12 மொத்தமாக வரணும். இப்படியே வச்சுங்க. இது இப்படி வைக்கும்போது என்ன ஆகுனா, இது வந்து ஆம்கோல் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கின மாதிரி தான் நம்ம வந்து கட்டிங் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படியே அழகாக பாருங்கள் 1/2 இன்ச்சு வச்சுருங்க. இப்படி பாருங்கள், இப்படியே டேப் வந்து இப்படி வளைச்சிக்கங்க. உங்களுக்கு பார்த்தா புரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், புரிஞ்சுங்களா. இங்கே ஒரு 12 வந்து இங்கே வந்துருச்சு. இது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி மார்க் பண்ணேன், புரிஞ்சுங்களா. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது இது கிடையாது, புரிஞ்சுங்களா. இப்போ இது இங்கே வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இது ஓகே, இது இல்லைன்னா நீங்கள் இங்கே இறங்கி தான் வரும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷோல்டர், அதாவது சின்ன ஷோல்டர் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 நான் வைக்கிறேன். அதாவது 3 வரும், இங்கே 4 இன்ச்சு போயிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4.25 வரும் சரிங்களா. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு தான் பேக்கில் கேட்டிருக்கிறாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து 6.5 கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, இப்படி வச்சுக்கிறேன், 6.5 கேட்டிருக்கிறாங்க சரிங்களா. இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்.
ஏன்னா ஒரே இதுலேயே உங்களுக்கு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த 2 மெத்தட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இல்லை நான் நெக்கு இறக்குவேங்க, நாட்லாம் வைப்பேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மெத்தட் இது எல்லா சைஸ்க்குமே செட் ஆகும். அதாவது இந்த மெத்தடு நான் சொல்கிற மெத்தடு எல்லா சைஸ்க்குமே செட் ஆகும். இப்போ நீங்கள் உங்கள் ஷோல்டர் வந்து ஒரு 16 17 14 இருந்ததுன்னா இப்போ நீங்கள் வந்து எடுக்கிறது இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஆம்கோலுக்கு வந்து கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எந்த கணக்கு இதை போட்டுக்கிட்டு குழப்பிட்டு 4 பெருக்கு 3 பெருக்கு இதை கழிச்சிட்டு இதை சேர்த்திக்க அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக நீங்கள் பழகிக்கலாம். இப்படி போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எந்த விதமான கணக்கு போடுற வேலையே கிடையாது. இதுதான் வந்து ஈஸியான வழி, ஷார்ட்கட்டுன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஈஸியாக பழகிக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து கரெக்டாக கோட்லியோடு வெட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைஸ்க்கு வந்து ஆள் பாடியாக இருக்கிறதுனால இது வந்து இவங்களுக்குலாம் இப்படி வருது. இது சின்ன சைஸாக இருந்தால் கொஞ்சம் மேலேயும் வரும், ஆம்குளம் கொஞ்சம் கம்மியாக வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஆல்ரெடி இதை வெட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெட்டிக்குங்க. வெட்டிட்டு என்ன பண்ணுங்க, பாருங்க இப்படி கரெக்டாக உங்கள் நெக்கு நீங்கள் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இவங்க கேட்டிருக்கிறது தான் நான் வந்து வச்சு கட் பண்ணுறேன். உங்களுக்கு இதே சேம் சைஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரியே நீங்கள் வந்து கட் பண்ணிங்க. சேலையில் வந்து நான் க்ளோஸ் நெக்காக தான் போட போகிறேன் அப்படின்னா பண்ணிங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாடல் வச்சுக்கலாம். சரிங்களா? இங்கே வருங்க, இது வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா பார்த்துட்டே இருங்க. இங்கே வருங்க, இந்த ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிங்க. இங்கே பாருங்க, டைமண்ட் நெக்கு நான் வைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்க, கரெக்டாக 3 இன்ச்சு. சரிங்களா? 3 இன்ச்சில் 4 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்க, அந்த லாஸ்ட் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் இப்படி போயிடுங்க. இது வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு மாடலாக இருந்தாலும், அதாவது எந்த ஒரு மாடலில் எந்த ஒரு சைஸாக இருந்தாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், செம்மையாக வரும். அதாவது 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதை வெட்டி எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து கட் பண்ணிடுங்க. இது தைக்கிற வீடியோ நான் போடுறேன் பாருங்கள், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இது எப்படி தைக்கணும் என்ன ஏதுங்கிறது நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்படி பாருங்க, டைமண்டுக்கு இந்த இடத்துல இது வந்து தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தைக்கிறது நான் எப்படி தைக்கிறேங்கிறது பாருங்கள், அந்த வீடியோவும் போடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எதுவாக இருந்தால் தெரிஞ்சுங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணிட்டோம், பேக்கும் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லீவ்ஸ் லென்த் வந்து 16 கேட்டுருக்குறாங்க. இப்படி வாங்க, 1/2 இன்ச்சு லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. 16 இது ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா லைனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குனால. இன்னும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 16ஓட வச்சுக்கலாம். 16ஓட வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இது எட்ஜிலே தான் வரப்போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 16 கணக்கு வச்சுங்க. 16 ஆப்போசிட்டில் 16. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 4 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிங்க. இப்போ 3 இன்ச்சுங்கிறது ப்ளவுஸில் வைப்போம், இது 4 இன்ச்சு வச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஷோல்டர்லாம் வந்து நம்ம வந்து அகலப்படுத்தியிருக்கிறோம். அப்போ ஆம் கோல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா துணி வந்து இந்த இடத்துல வந்து லூஸ் வரும், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால் வந்து 4 இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல துணி வந்து லூஸ் விடாது, டைட் பிடிக்கும். அப்போ வந்து ஃபிட்டிங் வந்து செம்மையாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த லாஸ்ட்டு எண்டில் வச்சுங்க. பாருங்கள், இதுக்கு நேராக வந்து இப்படி ஸ்கேலை வச்சுக்கோங்க. இந்த ஸ்கேல் வந்து சைஸ் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இது பெரிய சைஸ் வரும்போது நம்ம தான் வந்து என்ன பண்ணோம்னா இதை நேர் பண்ணி இது பாருங்க இப்படியே நம்ம வந்து கொண்டு போய்க்கலாம். அவ்வளோதான், புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம். அதாவது கவர் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல 2 இன்ச்சு மாதிரி கேப் விட்டுருங்க. இது பாருங்க அழகா, இது வந்து பெரிய சைஸ்னால இங்கே வருங்க, நீங்கள் இப்படி பண்ணிங்க. ஒரு நிமிஷங்க, இதை வந்து
இப்படியே கொண்டு போங்க. இதை வந்து என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து நீங்கள் வெட்டிக்கிங்க. இது ஏன்னா இது சின்ன ஸ்கேலாக இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன், இப்படி பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வருங்க 12 வேணும். இது வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே இந்த இடத்துல வருது. ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு, சரிங்களா? அதாவது சுற்றளவில் 14 வேணும், இங்கே வந்து 7 வேணும், சரிங்களா? 1.5 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 8.5 இன்ச்சு வச்சு வெட்டிக்குங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த கோடுக்கு நேராக இது கோடு போட்டுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக இப்படி வெட்டிக்குங்க. அறுக்காது போட்டுங்க. கையோடு என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து நீங்கள் வெட்டிடுவீங்க. எப்போவுமே 1.5 இன்ச்சு தள்ளி மேலே வெட்டிக்குங்க. அப்போ தான் வந்து இந்த இடத்துல கை இழுக்காமல் வரும், இல்லைன்னா இழுத்துக்கிட்டு வந்துடும். அதனால் நீங்கள் அதை மெயினாக பார்த்துக்கணும். இப்படி பாருங்கள், 1.5 இன்ச்சுலேருந்து இப்படியே வெட்டிக்குங்க. மேலே அதே மாதிரி பாருங்கள் 1.5 இன்ச்சுக்குள்ளேயே நிறுத்திக்கங்க. ரொம்ப வந்து மேலே போகிறீங்க, அப்போ எல்லாம் துணி வந்து இடத்துல தூக்கிட்டு வந்துடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி வெட்டிடுவீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணி லூஸ் வராது. இந்த இடத்துல வந்து இழுத்து பிடிச்சி ஃபிட்டிங் செம்மையாக வரும், சரிங்களா? இவ்வளோ தான். இப்போ வந்து கை வெட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கை வந்து புடவையில் இருக்குது, அதாவது முந்தானி பகுதியில் இந்த மாதிரி வந்தது. நான் தனியாக எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற மெத்தட்லலாம் கட் பண்ணிங்க, செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இது வந்து இந்த பார்டர் வந்து வர மாதிரி வச்சு வெட்டிக்குங்க. ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருங்க. அவ்வளோதான். இது வந்து கை ஜாயின் பண்ணும்போது நம்ம சைடில் லைட்டாக வந்து ஜாயின் போகிற மாதிரி வரும், அது போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இது கையை வெட்டிட்டோங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் கீழேயும் வருது, அதாவது பார்டர் 2 பக்கம் வருது, கீழேயும் மேலேயும் பார்டர் வருது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பார்டர் எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பார்டர் எதுவுமே வேணாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்கை போட்டு பாருங்க, பேக்கை போட்டு அப்படியே இந்த ஓரத்தோடு வெட்டிடுங்க. இந்த பார்டர் முன்னாடி வைக்கலாமே, அழகாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது வேறு மெத்தடில் நான் தைக்கும் போது பாருங்கள் எப்படி வருது, நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், வெட்டிட்டாங்களா? இப்போ இதையும் வந்து சேர்த்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான், பேக்கு ஃப்ரண்ட்டு இதிலே வந்துருச்சு, சரிங்களா? இது வந்து பொழந்து விடணும், நான் தைக்கும் போது பொழந்துக்கிறேன். முடிஞ்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அதாவது கீழ்பாட்டு, அதாவது நம்ம கட்டு வருது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து இந்த பாட்டு தான் வரப்போகுது, சரிங்களா? இது புடவையோட பாருங்க, நல்லா பார்த்துக்குங்க. கீழேயும் இப்படி தான் வருது, மேலே இந்த பார்டர் தான் வருது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 15 இன்ச்சு வந்து அந்த கட்டு வர அளவுக்கு நம்ம வச்சாச்சு, சரிங்களா? உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்கிறேன் பாருங்க. அவங்களோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 49 கேட்டிருக்காங்க. இந்த 15 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 15 வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கோங்க. மொத்த டோட்டலுக்காக சொல்ல வரேன், இங்கே வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் அப்படியே விட்டாலும் சரி, இல்லை மடிச்சு தைக்கிறதாலும் சரி, நான் லைட்டாக மடிச்சு தைக்கிற மாதிரியே நான் வச்சுக்கிறேன், சரிங்களா? இங்கே பாருங்க, 15 வச்சுக்கிறேன், ஒரு 1/2 இன்ச்சு மடிக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு 49 இப்படி பாருங்க, அப்படியே வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ வச்சுக்கோங்க, ஒரு 50 இருக்கலாம், 52 இருக்கலாம், எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து பார்டர் பெருசாக போச்சு, லென்த்தாக வருதுன்னா இந்த பார்டர் வந்து நீங்கள் வேறு மாதிரி தான் ஐடியா பண்ணி கட் பண்ணணும், புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 49 கேட்டிருக்கிறாங்க, சரி, 49 இங்கே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரில் வச்சு, அதாவது ஃப்ரில் வச்சு வேறு மாதிரி தைக்கிறனால இது வந்து கொஞ்சம் அதிகமாக விட வைக்கலாம். அதனால் வந்து 2 இன்ச்சு விட நான் அதிகமாக வைக்கிறேன். இப்போ 49 அவங்க கேட்டிருக்கிறாங்க, நான் 51 வச்சுக்கிறேன், சரிங்களா? அவங்க புரியுன்னு நினைக்கிறேன். 51 வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி நம்ம வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோ நான் போடுறேன், பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எதுவுமே புரியும். பார்க்காம விட்டிங்கன்னா மிஸ்டேக் ஆகிடும். 51 வருது, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம வந்து 1/2 இன்ச்சு மடிக்கிற மாதிரி வச்சுருக்கிறோம். இப்போ வந்து அவங்க வந்து ஹைட்டு எனக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 1 2, அதாவது 51 தான் வெட்ட போகிறேன். 2 இன்ச்சு இங்கே வந்து இங்கே இருக்குது,
சரிங்களா? இப்போ வந்து அப்படியே இந்த மாதிரி பார்டர் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐடியா தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து டக்கு மாதிரி ஒரு இன்ச்சு பிடிச்சிட்டிங்கன்னா கீழே துணி சேர்ந்துக்கும். தேவைன்னா நீங்கள் ஹைட்டோட பண்ணிக்கலாம். இல்லை நான் ஷார்ட்டாக தைச்சிட்டேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்தது, இல்லை அவங்க கேட்டாங்க, இல்லை நான் இப்போ ஃப்யூச்சரில் பிரித்து விட்ற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு இன்ச்சு வந்து டக்கு மாதிரி அங்கே போட்டிங்கன்னா 2 இன்ச்சு உங்களுக்கு வந்து ஹைட்டு கிடைக்கும். அது எப்போ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவங்க வந்து ஹைட் வந்து எனக்கு வந்து நார்மலாக போகுதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வேணும்னா வேணால் டக்கு நான் பிடிச்சிக்க போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இங்கே தான் கட் பண்ண போகிறேன். பாருங்க, இது வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து எடுத்தாச்சு. இப்போ இது பாருங்கள், ஒரே மாதிரி நான் மடித்து வச்சுருக்கிறேன். அங்கங்கே பாருங்கள், இந்த பின் ஊசி வந்து அதாவது குண்டு ஊசி போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா துணி அங்கிட்டு நவராமல் இருக்கணுங்க. கட்டிங்கில் கொண்டு நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக செஞ்சிங்கன்னா மட்டும்தான் அந்த பிரச்சனைங்கிறது உங்களுக்கு வராது. அதாவது கையிலேயே உங்களுக்கு செட் ஆகிடும். கை வெட்டுறதுக்கு, அதாவது கைங்கிறேன், சுடிதாரும் சரி ப்ளவுஸும் சரி எல்லாமே கையை வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கட்டிங்கில் கொடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கிறதப்பவும் அந்த ஃபினிஷிங் வரும். நீங்கள் இதில் போட்டுக்கிட்டு இங்கிட்டு இழுத்துக்கிட்டு அது ப்ராப்பராக பண்ணலைன்னா தைக்கிறதுலேயே உங்களுக்கு வந்து அந்த மெத்தடே வந்துடும். அதனால் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்து கட்டிங்கில் கொடுங்க. அதே ஃபினிஷிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தைக்கிறப்போ வந்துடும். செம்மையாக இருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. முடிஞ்சுங்களா? இப்போ வெட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து லைனிங் வேணும். இங்கே பாருங்கள், லைனிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், இன்னும் 2 3 4 இருக்குது. இந்த 4 மீட்டர் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ நான் வெட்டி 4 துண்டாக்கிட்டேன். அதாவது இப்படி பாருங்க, இந்த ரெண்டு இது பேக்குக்கு, இது ஃப்ரண்ட்டுக்கு. சரிங்களா? இதை அப்படியே வச்சு நீங்கள் ஃப்ரில் பிடிச்சிக்கலாம். அதாவது ஃப்ரில் நீங்கள் தைக்கும் போது பாருங்கள், சின்னதாக வந்து ஃப்ரில் வச்சு பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து இது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இதே ஹைட்டுக்கு தான் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற ஒரிஜினல் துணியோட இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சு கம்மியாக வந்து வேணும். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் இப்படி வெட்டிக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 1.5 இன்ச்சு இப்படி. இப்போ லைட்டாக மடிச்சு தைப்போம். இங்கே லைட்டாக மடிச்சிக்க போகிறோம். ஹைட்டு அவங்க வந்து நார்மலாக கேட்டுருக்குறாங்க. வேணும்னா நம்ம இதே ஹைட்டை வச்சு விட்றலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் பிடிங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து டக்கு போட்டுக்கலாம். அப்போ இதோட சேர்த்து வச்சு விட நம்ம பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து குழந்தைகளுக்கோ இல்லை சின்ன பிள்ளைங்களுக்கோ யாருக்கா தைக்கிறா இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பிரித்து விட்டுக்கலாம். நம்ம வேணும்னா இந்த பாருங்கள், இந்த இடத்துல இந்த இடத்துல டக்கு மாதிரி பிடிக்கலாம். ஒன்றும் ஆகாது, பிரச்சனை இருக்காது. அதாவது எந்த ஒரு சேரியாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து தைக்க போகிறோம். நான் ஒரு அடையாளத்துக்காக போட்டு வச்சுக்கிறேன். அவ்வளோதான். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நெக்கில் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம், எப்படிலாம் டிசைன் பண்ண போகிறோம் எப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவில் நான் தைக்கும் போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். வீடியோக்கள் நான் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கிறது அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லேட் ஆனாலும் கண்டிப்பாக நான் வந்து போட்டுருவேன். நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கமெண்ட் பாக்ஸில் மெயினாக தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி